விஜயகாந்த் அரசியல் தாங்கவில்லை, சிவாஜி அரசியல் தாங்கவில்லை, எம்ஜிஆர் அரசியல் ஒன்றே தாங்கியதற்கு காரணம் எம்ஜிஆர் அரசியலோடு சேர்ந்து வந்தார். அந்த கட்சியை அவர் தான் அண்ணாவுக்கு அடுத்தபடியாக வளர்த்தார். திராவிடம் என்ற பேர் திருவண்ணாமலையில் இருப்பவனுக்கு தெரிந்ததற்கு காரணம், திட்டக்குடியானுக்கும் திருவண்ணாமலைக்கும் தெரிந்ததற்கு காரணம் எம்ஜிஆருடைய பாட்டு. கட்சியை வளர்த்து அவர் ஒரு நாள் அந்த கட்சியாக ஆனபோது அது வெற்றிகரமாக இருந்தது என்பது வேறு. ஒரு இடைத்தேர்தலில் நின்றார், 3 கட்சியும் 49% வாங்கியது, இவர் மட்டும் 51% வாங்கினார். இவர் ஆட்சிக்கு வருவார் என்பது உறுதிப்படுத்தப்பட்டது. நீ திண்டிவனத்தில் நின்றாயா, உன்னுடைய வாக்கு கையை விரித்தால் நம்முடைய கை மொட்டை கை என்று தெரிந்து விடுமே என்று பயந்து நீ தேர்தலிலே நிற்கவில்லை. நம்மோடு கூட்டு சேரவே ஒருத்தனும் வரமாட்டான் என்று நீ அஞ்சவில்லை, அஞ்சு தேர்தலில் நிற்கவில்லை. இன்னொரு சீமான் என்று நம்மை கருதுவான் என்று கருதி நீ தேர்தலில் நிற்கவில்லை. இப்பொழுது மொத்தமாக நான் தான் திமுகவுக்கே இனாக சொல்லிக் கொள்வது தானே, திமுகவுக்கு நான் தான் பகை, என்னை கண்டுதான் திமுக அஞ்சுகிறது என்று இப்பொழுது சொல்லுகிறார். இன்னும் கொஞ்ச நாள் சென்று சொல்லுவாய் திமுகவுக்கும் எனக்கும் தான் போட்டி என்கிறாய். இன்னும் கொஞ்ச நாள் சென்று சொல்லுவாய் எனக்கும் திமுகவுக்கும் போட்டி, திமுக காரன் விஜயோடு போட்டி கொள்கிறான் என்று சொல்வார். எல்லாம் என்ன அர்த்தமற்ற பேச்சுக்கள் என்று சொல்லுவேன். 5000 ரூபாய் பணம் கொடுத்ததற்கு நான் அரசியலுக்கு வந்ததுதான் காரணம் என்று நீ சொன்னால் இந்த பேச்சு எப்படி இருக்கும்?